ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे सद्गुरु श्री राघवेन्द्राय நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீகோகுலம் சேனலில் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் கும்பராசியின் பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதத்துடைய கிரக நிலைமைகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன் சூரியன், தனுசுவில் சுக்கிர பகவான் தனுசுலிருந்து மக்கரத்துக்கு டிசம்பர் 4ஆம் தேதி அன்றைக்கி மாறுறாரு. கும்பத்தில் சனீஸ்வரர், மீனத்தில் ராகு. இதுதான் இந்த கார்த்திகை மாதத்தில் கிரக நிலைமைகள். நவம்பர் 16, 2024 அன்றைக்கி கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது இருந்துட்டு வருது. ஸோ இப்போ கும்பராசியின் பலன்களை நம்ம உள்ளே போகலாம். உங்களுக்கு 10ஆம் வீட்டில் சூரிய பகவான் பயிற்சி ஆகக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் பார்க்கப்படுது. 10ஆம் வீடு அப்படின்னா தொழில், இல்லைனா வியாபாரம், இல்லைனா பதவி, இல்லைனா குறிக்கோள், அதிகாரம், அரசாங்கம், இந்த மாதிரி நிறையா பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்டதும், இல்லைனா சுய தொழில் பண்ணுறவங்களுக்கும், இல்லைனா வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும், இல்லைனா வேலை செய்கிறவங்களுக்கும், இது எல்லா பாவமும் இருக்கக்கூடிய ஒரு பாவம் தான் 10ஆம் பாவமாக பார்க்கப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு 10ஆம் பாவத்துக்கு கர்மஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய, அதாவது கர்மஸ்தானத்தில் சூரிய பகவான் வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஸோ இப்படி ஒரு ஸ்தானத்துக்கு சூரிய பகவான் வந்தால் நல்லதா இல்லை கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் வேலை செய்கிறவங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஓனர்கிட்ட நீங்கள் நிறையா நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு மாதமாகவும், அவர்கிட்டருந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு புதுசாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு பார்க்கப்படுது. அதே மாதிரி நீங்கள் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கீங்க, எந்த வியாபாரமாகவும் இருக்கட்டும், நீங்கள் சுய தொழிலாக இருக்கீங்க, வியாபாரம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அதாவது ஒரு பொருளை விற்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப சாதகமான மாதம். ஏன்னா சூரிய பகவான் அப்படிங்கிறது ரொம்ப பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு கிரகம், ரொம்ப ரொம்ப பிரகாசமான ஒரு கிரகம் அப்படின்றதுனால உங்களுடைய வியாபாரமும் ரொம்ப பிரகாசமாக மாற்றக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் சூரிய பகவான் வந்திருக்காருன்றதுனால உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு பார்க்கப்படுது. அடுத்தது நீங்கள் ஒரு பதவிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்க, நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் பொசிஷனுக்கு போகணும், அந்த ஒரு பதவிக்கு போகணும்னு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு பதவி முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் அமையும். ஏன்னா 10ஆம் வீட்டில் சூரிய பகவான், சூரியன் தான் இந்த அரசியல் பண்ணுறவங்களுக்கும், அரசியல்வாதிகளுக்கும், அதே மாதிரி சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சுக்கிரன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பிரகாசமாகணும், அவங்க பிரபலமாகணும்னா சூரியனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இவங்க எல்லாருக்குமே ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் பார்க்கப்படுது. அடுத்தது உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் சூரிய பகவான். ஸோ 10ஆம் வீட்டுக்கு வராரு அப்படின்றதுனால உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு நீங்கள் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அது உங்களுடைய சுயஜாதகத்தில் உங்களுடைய தசாபுக்தி எப்படி இருக்கோ, அது உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரியான அமைப்புகளை நீங்கள் அனுபவிப்பீங்க. பொதுவாக இப்போ சொல்லணும் அப்படின்னா ஒரு செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு அது இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் அப் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பார்ட்னர் இருக்கார், அந்த பார்ட்னர் கூட நீங்கள் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்னால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், அந்த பார்ட்னர்னால் உங்களுடைய பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு பார்க்கப்படுது. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுதான் பொதுவாக சொல்லக்கூடிய பொது பலன் கும்பராசிக்கு. அதே மாதிரி சூரிய பகவான்
விருச்சிகத்திலிருந்து ரிஷபத்தை 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. உங்களுடைய 4ஆம் வீட்டை அவருடைய 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்படின்றதுனால வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு அதுவும் கிடைக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது கும்ப ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு மாதமாக பார்க்கப்படுது. லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் லக்னத்திலே இருக்கார். அப்படின்றதுனால ஒரு பக்கம் உங்களுக்கு உங்களுடைய லைஃப்பை எப்படி நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், உங்களுடைய ஃபேமிலியை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணலாம், அந்த எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்ற தாட் ஒரு பக்கம் போகும். இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப சோம்பேறித்தனமாகவும் இருப்பீங்க. ரொம்ப மந்தத்தனத்தை தட்டக்கூடிய ஒரு வருஷமாகவும் மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு பார்க்கப்படுது. அடுத்தது உங்களுக்கு 2ல் ராகு பிரயாணம் பண்ணிகிட்ருக்காரு. அப்படின்றதுனால உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்குன்றதுனால உங்களுடைய குடும்பத்தில் நிறையா பிரச்சனைகள் அப்படிங்கிறது சில நேரத்தில் ஏற்படலாம். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். ஜாக்கிரதையாக உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இந்த மாதம் உங்களுக்கு பார்க்கப்படுது. அடுத்தது 4ஆம் வீட்டில் குரு பகவான். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வீடு மனை எப்படி உங்களுக்கு வாங்கக்கூடிய நேரமாக இருக்கோ அதே மாதிரி வாகனங்களும் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. அது காரோ 2 வீலரோ எக்ஸட்ரா என்ன வேணாலும் இருக்கலாம். ஆக மொத்தத்தில் நீங்கள் வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு பார்க்கப்படுது. அடுத்தது உங்களுக்கு 6ல் செவ்வாய் இருக்குது. அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த தேவையில்லாத கடன் உபதிரவங்கள் ஏதாவது இருந்தால் அது எல்லாமே சரியாகி விடும். கோர்ட் கேசஸ் ஏதாவது போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த கோர்ட் கேசஸ் உங்களுக்கு சாதகமாக முடிந்து விடும். இதுதான் இந்த பர்பஸுக்கு இந்த செவ்வாயினால் உங்களுக்கு வரக்கூடிய பலன். அதே மாதிரி 8ல் கேது, அது ஒரு நல்ல அம்சம்தான். உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வியாதி எல்லாமே கேது பகவான் ராகு கேது பயிற்சியிலே உங்களுக்கு சரி பண்ணியிருப்பார். இந்த ப்ராசஸ் இந்த 1.5 வருஷ ப்ராசஸுமே அதில் தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது வியாதிகள் இருந்தால் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணக்கூடிய ஒரு மாதமாக ஒரு வருஷமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு பார்க்கப்படுது. அதே போன்று 10ஆம் வீட்டில் சூரியன், அதோடைய பலன் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். புத பகவானும் 10ஆம் வீட்டில் இருக்கார். உங்களுக்கு 5ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புத பகவான் 10ஆம் வீட்டில் சூரியனுடன் இருக்கிறார். அப்படின்றதுனால ஒரு நல்ல உத்தமமான ஒரு மாதம் தான். உங்களுடைய பசங்க படித்து முடித்து அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு மாதம். அதாவது நிறையா பேருக்கு இப்போலாம் வேலை கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ உங்களுடைய பசங்களுக்கு படித்து முடித்த உடனே ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கும் உங்களை சார்ந்து இருக்கிற பசங்களுக்கும் அமையும். இதுதான் இந்த மாதத்தின் பலன். அதே மாதிரி சுக்கிர பகவான் உங்களுக்கு 12ல் வராரு. உங்களுக்கு 4ஆம் அதிபதியாகவும் 4ஆம் அதிபதியாகவும் அதே போன்று 9ஆம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 12ஆம் வீட்டுக்கு வராரு. அப்படின்றதுனால சின்ன சின்ன செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நேர்படும். ஸோ அந்த செலவுகளை நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு மாதமாக அமைஞ்சிவிடும். ஸோ இதுதான் இந்த கார்த்திகை மாதத்தில் கும்ப ராசியின் பலன். அடுத்தது மீன ராசியின் பலனில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, நமஸ்காரம்.